வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இந்த வாரம் வாஷிங்டனுக்கு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பயணத்தில் வெள்ளை மாளிகைக்கு சென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்தார். அவரது கையில் நீண்ட பட்டியல் ஒன்று இருந்ததாக ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டம் பற்றிய கவலைகளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இறக்குமதி வரி, சிரியாவில் எதிரியான துருக்கியின் செல்வாக்கு அதிகரித்து வருவது மற்றும் காசாவில் 18 மாத போர். திங்கட்கிழமை வெள்ளை மாளிகை சந்திப்பை முடித்துக்கொண்டு வெறுங்கையுடன் தான் நேதன்யாகு வெளியேறினார் என்று பெயர் வெளியிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகள் கூறினார்கள். இம்முறை அவரது பயணம் 2 மாதங்களுக்கு முன்பு அவரது வெற்றிகரமான வெள்ளை மாளிகை வருகைக்கு முற்றிலும் மாறுபட்டது. 1 மணி நேர ஓவல் அலுவலக சந்திப்பின் போது ட்ரம்ப் நேதன்யாகுவின் ஒவ்வொரு விஷயத்திலும் முரண்படுவது அல்லது சிக்கலாக்குவது போல் தோன்றியது. நேற்று செவ்வாய்க்கிழமை நேதன்யாகு சந்திப்பு வெற்றியடைவதாக அறிவித்தார். இது ஒரு சிறந்த வருகை என்றும் அனைத்து முனைகளிலும் வெற்றிகளை காட்டினார். ஆனால் தனிப்பட்ட முறையில் இது ஒரு கடினமான சந்திப்பு என்று இஸ்ரேலிய பிரதிநிதிகள் உணர்ந்தனர் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒரு அமெரிக்க அதிகாரி பெயர் வெளியிடாத நிலையில் பேசினார். ஜெரியட் அக்ரோனோட் நாளிதழின் செய்தியாளர் நடப் இயல் நேதன்யாகு கேட்க விரும்புவதை சரியாக கேட்கவில்லை, அதனால் அவர் மிக குறைவான வெற்றியுடனேயே நாடு திரும்புகிறார் என்று கூறினார். கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் இரு தலைவர்களின் சந்திப்பு நட்பு ரீதியாக இருந்தது என்றும் அவர் கூறினார். ட்ரம்பின் 2வது பதவி காலத்தின் கீழ் வாஷிங்டனுக்கு நேதன்யாகு 2வது பயணம் குறுகிய அறிவிப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் புதிய அமெரிக்க இறக்குமதி வரியை நீக்க வேண்டிய தேவையும் நேதன்யாகுவுக்கு இருந்தது. ஆனால் இது மத்திய கிழக்கு புவிசார் அரசியலில் ஒரு முக்கிய நேரத்தில் வந்தது. கடந்த மாதம் காசாவில் இஸ்ரேல் மீண்டும் போரை ஆரம்பித்தது. அது ட்ரம்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ட்ரம்பை பொறுத்தவரை அவரது ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியினை வெளிப்படையாக காட்ட விரும்பும் நபர். ட்ரம்ப் 2வது தடவை பதவியேற்ற போது 2 போர்கள் நடந்து கொண்டிருந்தன. பதவியேற்றவுடன் 2 போரையும் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றார். 2 போரிலும் சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார். 2லும் வெற்றியடைய முடியவில்லை. அப்படியான சூழ்நிலையைத்தான் 2 போர்களில் ஒரு போரை நடத்தும் நேதன்யாகு ட்ரம்ப் சந்திப்பு நடந்தது. மற்றொரு பக்கத்தில் ஈரானுடனான பதட்டங்கள் அதன் அணுசக்தி திட்டத்தில் அதிகரித்து வருகின்றன. அங்கும் ஒரு ஒப்பந்தம் செய்ய முயல்கிறார். அதுவும் ட்ரம்ப் திட்டமிட்டபடி நடக்கவில்லை. ஈரான் விவகாரத்திலும் நேதன்யாகு இருக்கிறார். ட்ரம்ப் பதவிக்கு திரும்பியதில் நேதன்யாகுவும் அவரது கூட்டாளிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவருடைய முதல் பதவி காலத்தில் இஸ்ரேலுக்கு அவர் வலுவான ஆதரவை வழங்கினார். 2வது பதவி காலத்தில் ட்ரம்ப் முக்கிய நிர்வாக பதவிகளுக்கு இஸ்ரேல் சார்பு நபர்களை நியமித்தார். அது மட்டுமல்லாமல் காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேலின் போர் மற்றும் இஸ்ரேலிய நீதிமன்றங்களை பலவீனப்படுத்தும் நேதன்யாகுவின் நடவடிக்கைகள் குறித்து ஜோ பைடன் நிர்வாகத்தின் விமர்சனங்களை அவர் கைவிட்டார். ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அனுதாபமாக இருந்தாலும் 2வது பதவி காலத்தில் ஜனாதிபதி ட்ரம்புடனான நேதன்யாகுவின் உறவு அவர் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிக்கலானது மற்றும் கணிக்க முடியாது என்பதை வெள்ளை மாளிகை சந்திப்பு காட்டுகிறது. ட்ரம்பும் நேதன்யாகுவும் எங்கே பிரிந்திருக்கிறார்கள் அதையும் பார்க்கலாம். நேதன்யாகு நீண்ட காலமாக ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். ட்ரம்ப் ராணுவ நடவடிக்கை எடுப்பதாக எச்சரிக்கை செய்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதிலேயே குறியாக இருக்கிறார். நேதன்யாகுவின் வலுவான ஊக்கத்துடன் 2018ஆம் ஆண்டு ட்ரம்ப் ஒருதலை பட்சமாக ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொண்டார். ஒபாமா நிர்வாகத்தால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட அந்த ஒப்பந்தம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தியது. அது ஈரானை கட்டுப்படுத்தவோ அல்லது ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு ஈரானின் ஆதரவை தடுக்க செய்யவோ போதுமான அளவு செல்லவில்லை என்று நேதன்யாகுவால் இழிவுபடுத்தப்பட்டது. ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க ராணுவ அழுத்தமே சிறந்த வழி என்று நேதன்யாகு நீண்ட காலமாக கூறி வருகிறார். இரு நாடுகளின் முதல் நேரடி மோதல் இஸ்ரேல் கடந்த ஆண்டு ஈரானை தாக்கியது. ஆனால் அது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைக்கவில்லை. நிலத்தடியில் மிக ஆழமாக உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்க ராணுவ உதவி தேவைப்படுகிறது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாவிட்டால் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று வெள்ளை மாளிகை சந்திப்பிலும் ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். ஆனால் இந்த வார இறுதியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று வெள்ளை மாளிகையில் அவர் அறிவித்தது நேதன்யாகுவின் பாதையிலிருந்து ட்ரம்ப் வேறு பாதையில் செல்ல முயற்சிப்பதை காட்டியது. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாது என்பதை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதை குறிப்பிட்டு நேதன்யாகு ஒரு தெளிவான ஒப்புதல் அளித்தார். 2003ஆம் ஆண்டு லிபியாவின் அணுசக்தி நிலையங்களை அழித்து ஐநா அணுசக்தி ஆய்வாளர்கள் தடையின்றி அணுகுவதற்கு அனுமதித்ததை போன்ற ஒரு ராஜதந்திர உடன்படிக்கைக்கு ஆதரவளிப்பதாக நேதன்யாகு கூறினார். இருப்பினும் ட்ரம்ப் இது போன்ற கடுமையான நிபந்தனைகளை விதிப்பாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. நேதன்யாகு ட்ரம்பின் இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுவதை எதிர்பார்த்தார், ஆனால் ட்ரம்பால் நிராகரிக்கப்பட்டார்.
ட்ரம்பின் விடுதலை நாள் என்று அழைக்கப்பட்ட தினத்திற்கு ஒரு நாள் இஸ்ரேலுக்கு முன்கூட்டியே அமெரிக்க பொருட்களின் மீதான அனைத்து வரிகளையும் நீக்குவதாக அறிவித்தது. ஆனால் அது இஸ்ரேலிய இறக்குமதிகளுக்கு 17% இறக்குமதி வரி விதிக்கப்படுவதை தவிர்க்கவில்லை. நேதன்யாகு வாஷிங்டனுக்கு சென்று வரி விதிப்புக்கு எதிராக இஸ்ரேலின் கோரிக்கையினை முன்வைத்தார். மத்திய உலக தலைவர்கள் இறக்குமதி வரியை எப்படி அணுகுகிறார்கள் என்பதற்கு களம் அமைத்து கொடுத்த ஒரு சந்திப்பில் அவ்வாறு செய்த முதல் சர்வதேச தலைவர் அவர்தான். ட்ரம்ப் பலமுறை இஸ்ரேலிய பிரதமரை புகழ்ந்தாலும் அவர் இஸ்ரேலின் வரி விதிப்பை ரத்து செய்யும் விஷயத்தில் அசைவதாக தெரியவில்லை. இஸ்ரேலிய பொருட்கள் மீதான இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுமா என்று நேதன்யாகு நேரடியாக கேட்டதற்கு ட்ரம்ப் சிரித்தபடியே ஒருவேளை செய்யப்படாமலும் போகலாம் என்று சொன்னார். ட்ரம்ப் அதன் பின் இஸ்ரேலுக்கு ஆண்டுக்கு $4 பில்லியன் தருகிறோம், அதுவே நிறைய இருக்கிறது என்றார். இஸ்ரேல் ஏற்கனவே அமெரிக்காவிடமிருந்து போதுமானதை பெறுவதாக காட்டும் விதத்தில் அப்படி கூறினார். ட்ரம்பின் தரப்பில் நேதன்யாகுவுடன் இந்த அறிவிப்பு நாடுகளின் தலைமைகளுக்கு இடையிலான வெளிப்படைத்தன்மையை காட்டுவதாக இருந்தது என்று இயல் கூறினார். ட்ரம்பின் விடுதலை நாள் என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு நாள் முன்பு கடந்த வாரம் உலகம் முழுவதிலும் உலகளாவிய இறக்குமதி வரியை கட்டவிழ்த்துவிட இஸ்ரேல் முன்கூட்டியே அமெரிக்க பொருட்களின் மீதான அனைத்து வரிகளையும் நீக்குவதாக அறிவித்தது. ஆனால் அது இஸ்ரேலிய தயாரிப்புகளுக்கு அதன் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியால் 17% இறக்குமதி வரி விதிக்கப்படுவதை தவிர்க்கவில்லை. நேதன்யாகு வாஷிங்டனுக்கு வரவழைக்கப்பட்டு வரி விதிப்புக்கு எதிராக இஸ்ரேலின் வழக்கை முன்வைத்தார். மற்ற உலக தலைவர்கள் இறக்குமதி வரியை எப்படி அணுகுகிறார்கள் என்பதற்கு களம் அமைத்து கொடுத்து ஒரு சந்திப்பில் அவ்வாறு செய்த முதல் சர்வதேச தலைவர் அவர்தான். ட்ரம்ப் பலமுறை இஸ்ரேலிய தலைவரை புகழ்ந்தாலும் அவர் இஸ்ரேலின் சுமையின் பங்குக்கு அசைவதாக தெரியவில்லை. மனதை மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டதற்கு ஒருவேளை இல்லை என்று சொன்னார். ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ராணுவ உதவியாக பில்லியன் கணக்கான டாலர்களை வழங்குகிறது. இது அமெரிக்க இஸ்ரேல் உறவின் அடித்தளமாகவும் பிராந்தியத்தில் அமெரிக்க நலன்களுக்கான காப்பீட்டு கொள்கையாகவும் பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் பலமுறை இஸ்ரேலிய தலைவரை புகழ்ந்தாலும் அவர் இஸ்ரேலின் சுமையின் பங்குக்கு அசைவதாக தெரியவில்லை. மனதை மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டதற்கு ஒருவேளை இல்லை என்று சொன்னார். ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ராணுவ உதவியாக பில்லியன் கணக்கான டாலர்களை வழங்குகிறது. இது அமெரிக்க இஸ்ரேல் உறவின் அடித்தளமாகவும் பிராந்தியத்தில் அமெரிக்க நலன்களுக்கான காப்பீட்டு கொள்கையாகவும் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு ஆண்டுக்கு $4 பில்லியன் தருகிறோம், இது நிறைய இருக்கிறது. இஸ்ரேல் ஏற்கனவே அமெரிக்காவிடமிருந்து போதுமானதை பெறுவதாக கூறுவது போல் கூறினார். மேலும் அந்த சாதனைக்கு நேதன்யாகுவை வாழ்த்தினார். கடந்த ஆண்டு இறுதியில் சிரியாவில் அசாத் வம்சத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் இஸ்ரேலும் துருக்கியும் தங்கள் தனி நலன்களுக்காக சிரியாவில் போட்டியிடுகின்றன. இஸ்லாமிய இயக்க பின்னணியை கொண்ட சிரியாவின் புதிய தலைமை இஸ்ரேலில் எல்லையில் புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று இஸ்ரேல் கருதுகிறது. இஸ்ரேல் அதனால் சிரிய பிரதேசத்தில் ஒரு இடையக மண்டலத்தை கைப்பற்றியுள்ளது. புதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை அது காலவரை என்று இருக்கும் என்று கூறியது. அதே சிரியாவில் துருக்கி ஒரு முக்கிய பங்காளியாக உருவெடுத்துள்ளது. துருக்கி தனது ராணுவ பிரசன்னத்தை நாட்டுக்குள் விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இஸ்ரேலில் கவலைகளை தூண்டியது. சிரியாவில் உள்ள துருக்கி தளங்கள் இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்று நேற்று செவ்வாய்க்கிழமை நேதன்யாகு கூறினார். ஒரு காலத்தில் வலுவான பிராந்திய பங்காளியாக இருந்த இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுகள் நீண்ட காலமாக முருகல் நிலையில் இருந்தது. இப்போது காசா போரில் மேலும் மோசமடைந்துள்ளன. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் இஸ்ரேலின் போரை வெளிப்படையாக விமர்சிப்பவர். இது இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து கோபமான எதிர்வினைகளை தூண்டியது. இஸ்ரேல் இப்போது விரோதமாக கருதும் துருக்கியை எதிர்க்க நேதன்யாகு தனது வலுவான கூட்டாளியான ட்ரம்பின் ஆதரவை கேட்க முயன்றார். அதற்கு பதிலாக ட்ரம்ப் சிரியாவில் செல்வாக்கை பெருக்கிக் கொண்டதற்காக எர்டோகனை பாராட்டினார். இப்படியான முரண்பாடுகள் இம்முறை நேதன்யாகு ட்ரம்ப் சந்திப்பில் வெளிப்படையாகவே தெரிந்தது. காசாவில் நடந்து வரும் போர் மற்றும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் குறித்து இருவரும் உரையாற்றிய போது அந்த தலைப்புக்கு ட்ரம்ப் முன்னுரிமை கொடுக்கவில்லை. பணைய கைதிகளின் அவல நிலை மற்றும் அவர்களை விடுவிப்பதற்கான வளர்ந்து வரும் ஒப்பந்தம் மற்றும் ஹமாஸின் தீய கொடுங்கோன்மையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்து நேதன்யாகு பேசினார். ட்ரம்ப் பணைய கைதிகள் மீது அனுதாபம் காட்டினார். ஆனால் அதற்கு மேல் அது பற்றி பெரிதாக ஆர்வம் காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் காசாவை சொந்தமாக்குவதற்கும் அங்கிருந்து பாலஸ்தீனிய மக்களை அகற்றுவதிலும் அதிக ஆர்வம் காட்டினார். இப்போது நேதன்யாகுவுக்கு தேவை ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்க ராணுவ உதவி.